அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டு தயாரிக்க வாங்கப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்திருந்ததாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். முந்தைய ஆட்சியில் வாங்கப்பட்ட நெய் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்ததில் அதில் விலங்கு கொழுப்பு கலந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்துக்களின் உணர்வை புண்படுத்திவிட்டார் என முதல்வர் சந்திரபாபு, துணை முதல்வர் பவன் கல்யாண், பாஜக தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டின. இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சந்திரபாபு அறிவித்தார். திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக கூறி சந்திரபாபு நாயுடு இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் சிலர் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதிகள் கவாய், விஸ்வநாதன் அமர்வு இன்று விசாரித்தது. திருப்பதி லட்டின் தரம் குறைந்ததாக பக்தர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து புகார் வந்தது. இதைத் தொடர்ந்தே தேவஸ்தானம் கொள்முதல் செய்த நெய் தர பரிசோதனை செய்யப்பட்டதாக ஆந்திர அரசு தெரிவித்தது. இது தொடர்பாக நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி கேட்டனர். நெய்யின் தரத்தில் சந்தேகம் வந்ததால் ஆய்வுக்கு அனுப்பியதாக அரசு கூறுகிறது. ஆனால் கலப்பட நெய்யில்தான் லட்டுகள் தயாரிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. எந்த நெய்யில் லட்டுகள் தயாரிக்கப்பட்டன என்ற விவரம் ஆய்வக முடிவுகளில் இல்லை. இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு முதல்வர் பொறுப்பில் உள்ள சந்திரபாபு நாயுடு வெளிப்படையாக கருத்து தெரிவித்தது ஏன்? தரத்தில் சந்தேகம் ஏற்பட்டதால் ரிஜெக்ட் செய்யப்பட்ட நெய்தான் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் கலப்பட நெய்யில் லட்டு தயாரிக்கப்பட்டது என எப்படி கூற முடியும்? அரசியல் சாசன பதவியில் இருப்போர் மிக மிக பொறுப்புடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். மக்களின் மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது. அரசியலுக்குள் கடவுளை இழுப்பது சரியல்ல. இதுகுறித்து ஆந்திர அரசு அமைத்துள்ள எஸ்ஐடி குழு விசாரணையே போதுமா அல்லது மத்திய அரசு அமைக்கும் சுதந்திரமான அமைப்பு விசாரிக்க வேண்டுமா என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென நீதிபதிகள் கூறினர். வழக்கு விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.